வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். மத்திய கிழக்கில் தொடர்ந்து நிலவி வரும் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் வெளியிட்ட தகவலின்படி இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து 9வது இரவாக இடம்பெற்று வருகின்றன என்றும் இதன் மூலம் கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வந்த பதற்றம் தற்போது நேரடி ராணுவ நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் ஈரானின் பல பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக அங்குள்ள குடியிருப்பாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தார்கள். பல நகரங்களில் வானில் போர் விமானங்கள் பறந்ததாகவும் சில இடங்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் தாக்குதலின் முழுமையான சேத விவரங்களை ஈரான் அரசு இதுவரை வெளியிடவில்லை. இந்த தாக்குதல்கள் யோர்டானில் அமெரிக்க படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிலடியாக மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜோர்டானில் அமெரிக்க ராணுவ முகாமை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்க துருப்புக்கள் உயிரிழந்தன. இந்த சம்பவத்திற்கு பின்னர் தாக்குதலுக்கு பொறுப்பானதாக கருதப்படும் ஈரானின் ஆதரவு பெற்ற புரட்சிகர காவல்படை மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை விளக்கியது. அமெரிக்க ராணுவத்தின் புதிய அறிக்கையின்படி ஜோர்டான் தாக்குதலுக்கு பிறகு காணாமல் போன ஒரு அமெரிக்க படை வீரரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. ஞாயிற்றுக்கிழமை அடையாளம் தெரியாத மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவை காணாமல் போன வீரருடையதா என்பதை உறுதிப்படுத்த மரபணு பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முடிவுகள் வெளியாகிய பிறகே அந்த வீரரின் நிலைமை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. போர் மீண்டும் தீவிரமடைந்திருப்பது இதுவரை மொத்தம் 17 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த உயிரிழப்புகள் அமெரிக்க அரசாங்கத்தின் மீது கடும் அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது 2வது வாரமாக தொடரும் இந்த தாக்குதல்களில் அமெரிக்கா ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக பாலங்கள், கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மின்சார உற்பத்தி மற்றும் விநியோக மையங்கள், ஆயுத கிடங்குகள், கட்டடை மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் தாக்கப்பட்டதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்தது. இவ்வாறு உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்துவதன் மூலம் ஈரானின் ராணுவ மற்றும் தளவாட திறனை பலவீனப்படுத்துவதை நோக்கம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்காவுடன் கூட்டணி வைத்துள்ள மத்திய கிழக்கு நாடுகளையும் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் தொடர்ந்து குறிவைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல், ஜோர்டான், ஈராக், சிரியா மற்றும் செங்கடல் பகுதிகளில் உள்ள அமெரிக்க மற்றும் கூட்டணி தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த பதற்றம் உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறது. சர்வதேச எண்ணெய் விலைகள் உயர்வை கண்டுள்ளதோடு முக்கிய கடல் வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பு குறித்த அச்சமும் அதிகரித்திருக்கிறது. பல நாடுகள் தங்களது குடிமக்களை அந்த பகுதிக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றன. சில நாடுகள் தூதரக பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் உடனடியாக பதற்றத்தை குறைத்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுமாறு இருதரப்பையும் வலியுறுத்தி இருக்கின்றன. மேலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அதிகபட்ச கட்டுப்பாட்டுடன் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி சென்றடைய அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்கள் தொடரும் என்றும் தனது படைகள் மற்றும் கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இலக்குகள் மீது தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் ஈரானும் தனது இறையாண்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து பதிலடி நடவடிக்கைகளையும் எடுக்க தயார் என்று சொல்லியும் எச்சரித்திருக்கின்றது. இதனால் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பதற்றம் நிலவி வந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் மீண்டும் மிகப்பெரிய ராணுவ மோதலின் விளிம்பில் நிற்கின்றது. இந்த மோதல் மேலும் விரிவடைந்தால் அது பிராந்திய நாடுகள் மட்டுமன்றி உலகளாவிய அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சூழலையும் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என்ற அச்சம் சர்வதேச அளவில் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவை எப்படி இருக்கு? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினரை சவப்பெட்டிகளின் மேல் இருப்பது போல சித்தரித்திருக்கிற பிரம்மாண்டமான விளம்பர பலகை தெஹ்ரானில் நிறுவப்பட்டிருக்கின்றமை புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் மற்றும் ராணுவ மோதல்கள் தீவிரமடைந்திருக்கிற சூழல்ல வெளியிடப்பட்டிருக்கிற இந்த காட்சிகள் சமூக ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. ஈரான் மீது
மீது அமெரிக்கா தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில அதற்கு பதிலளிக்கும் அரசியல் செய்தியாகவே இந்த விளம்பர பலகைகள் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக இரத்தத்திற்கு இரத்தம் என்ற வாசகம் இடம்பெற்றிருப்பது பழிவாங்கும் உணர்வை வெளிப்படுத்தும் அரசியல் பிரச்சாரமாக பலரால் விளக்கப்படுகிறது. தலைநகர் தெஹ்ரானின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான பாலஸ்தீன சதுக்கத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட விளம்பர பலகையில் டொனால்ட் ட்ரம்ப், அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களான இவான்கா ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர், எரிக் ட்ரம்ப், டிஃபனி ட்ரம்ப் மற்றும் பாரோன் ட்ரம்ப் ஆகியோர் வெள்ளை மாளிகையை பின்னணியாக கொண்டு சவப்பட்டிகளின் மீது இருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இருண்ட நிறங்களும் போரை நினைவூட்டும் காட்சியமைப்பும் கொண்ட இந்த விளம்பரம் பார்ப்போரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பலகையில் இடம்பெற்றுள்ள இரத்தத்திற்கு இரத்தம் என்ற வாசகம் சமீபத்திய அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிரான பதிலடி உணர்வை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்புகள் மற்றும் ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களின் பின்னணியில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருப்பதால் இது அரசியல் நோக்கமுடைய காட்சி பிரச்சாரமாக பல ஆய்வாளர்கள் மதிப்பிடுகிறார்கள். இதற்கு சில நாட்களுக்கு முன்பு தெஹ்ரானில் மற்றொரு முக்கிய மையமான ஏங்கலப் சதுக்கத்தில் இதேபோன்ற மற்றொரு பிரம்மாண்ட விளம்பர பலகை நிறுவப்பட்டிருந்தது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் திறந்த கருப்பு சவப்பட்டிக்குள் படுத்திருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருந்தது. அந்த காட்சியின் மேற்கு பகுதியில் பாரசீக மற்றும் ஆங்கில மொழிகளில் மிரட்டலான வாசகங்கள் இடம்பெற்றிருந்ததாக தகவல்கள் கூட வெளியாகியே இருந்தன. மேலும் அந்த விளம்பரத்தில் மினாப் குழந்தைகளின் நினைவாக என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. ஈரானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள மினாப் நகரம் தொடர்பான சம்பவங்களை நினைவுகூரும் வகையிலோ அல்லது அந்த பகுதியில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் அரசியல் குறியீடாகவோ இந்த வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இருப்பினும் அந்த வாசகத்தின் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை. இந்த விளம்பர பலகைகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியதும் உலகம் முழுவதும் பல்வேறு எதிர்வினைகள் பதிவாகின. சிலர் இதை அரசியல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கருதினாலும் மற்றவர்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை வன்முறையை உணர்த்தும் வகையில் சித்தரிப்பது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கையாக விமர்சித்தார்கள். சர்வதேச அரசியல் நிபுணர்களின் கருத்துப்படி இத்தகைய காட்சிகள் நேரடி ராணுவ நடவடிக்கைகளை விட உளவியல் மற்றும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு உருவாக்கப்படுகின்றன. எதிரணிக்கு எச்சரிக்கை விடுப்பதோடு உள்நாட்டு மக்களிடம் தேசிய உணர்வை வலுப்படுத்தவும் அரசின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவை திரட்டவும் இவ்வகை காட்சி பிரச்சாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு பல ஆண்டுகளாக பதற்றம் நிலையிலேயே இருந்து வருகின்றது. பொருளாதார தடைகள், அணுசக்தி விவகாரம், பிராந்திய ஆதிக்க போட்டி, மத்திய கிழக்கில் நடைபெறும் பிராந்திய மோதல்கள் போன்ற பல காரணங்களால் இரு நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் நீடித்து வருகின்றன. சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகள் இந்த பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.